என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்ல இப்ப இந்த இடைத்தேர்தலை நிறுத்துவதற்கு இன்பதுரை அவர்கள் பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்பதுரை அவர்கள் தெளிவா சொல்றாங்க, நீங்க எங்க கட்சியில வெற்றி பெற்ற அதே எம்எல்ஏ போறது எந்த அளவுக்கு தப்போ அது மகாராஷ்டிரா நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு. ராஜினாமா செய்வதற்கான பின்னணியும் ஆலோசிக்கணும், சபாநாயகர் அதை கேட்கணும். ஒருத்தர் ரிசைன் பண்றாங்கன்னா லீவ் நிச்சயமாக, அதனாலதான் சொன்னேன், மிக நிச்சயமாக இந்த சபாநாயகர் அதெல்லாம் விசாரிக்க மாட்டாரு. எந்த சபாநாயகர் தனபால பார்க்கலையா, நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தானே அவர் நடவடிக்கை எடுத்தார். அதே சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஜேசிடி பிரபாகர் நடந்துக்குவார். எதை நம்ம எதிர்பார்க்கலாம்னா, ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கருத்து வருது, தடை வருது, ஒரு கருத்து சொல்றாங்க, நீதிமன்றத்தினுடைய கருத்தை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்பதுரை வழக்கு போட்டிருக்கிறார், இன்னும் நீதிமன்றம் அதை கவனத்துல எடுத்துக்கிட்டு விசாரணை தொடங்கி ஒரு தடை போடுறாங்களா, ஒரு கருத்து சொல்றாங்களா, இல்ல தேர்தலை நடத்த தடை இல்லை அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு நான் என்னுடைய பார்வை, சட்டத்தின் பார்வை அதுதான், இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு சட்ட ரீதியா தடை இல்லை. ஆனா அது தேர்தல் ஆணையத்துடைய ப்ரெராகேட்டிவ். இப்ப நடத்தலாமா, அடுத்த மாசம் நடத்தலாமா, அவங்களுக்குள்ள இன்னும் அந்த உகந்த சூழல் எழவில்லை. 6 தொகுதிகளை ஏற்பாடுகளை பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் அனுப்ப சொல்லியிருக்கோம், ரிப்போர்ட் இன்னும் வந்து சேரல, என்ன காரணம் சொல்லியும் அந்த 6 மாசம் வரைக்கும் தரலாம்.